வெல்கம் ஆரியன் ஆபிட் சேனல். இன்றைக்கி கேரட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு 2 கேரட்டு, திராட்சை கொஞ்சம், முந்திரி, பாதாம், 3 ஏலக்காய், 1 டம்ளர் பால், சர்க்கரை, மில்க்மேடு லாஸ்ட்டில் போடுறது. இப்போ கேரட் வந்து நல்லா துருவிடணும். துருவி பாலில் 1 டம்ளர் பாலில் நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா துருவ போகிறோம் கேரட்டை. இதில் தான் துருவணும், அப்போ தான் நல்லா வேகும். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி அந்த சின்ன இதில் தான் துருவினா தான் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க தனியாக கேரட் திங்கிறது இல்லையே, அதனால் இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடும் விரும்பி. மறுபடியும் பெருசாக ஆகிடும். துருவிட்டோம், நல்லா இப்படி சன்னமாக துருவிடணும். அப்போ தான் பால் ஊற்றியும் நீ நல்லா அப்படியே கிளறி விடணும். இப்போ அடுப்பற்ற வைக்க போகிறோம். பாத்திரத்தை வச்சு அடுப்பற்ற வைக்க போகிறோம். கப்பில் 1 கப்பு பால் நல்லா காஞ்சது. துருவி வச்ச கேரட்டை தூக்கி போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ பால் காயிட்டும். ஏலக்காயும் பொடி பவுடராக பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். பொடி பண்ணிட்டோம். கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். அப்படி கெட்டியாக கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும். நல்லா கெட்டி பால் ஆச்சா, அதனால் கிளறிட்டே ஒரு ஆள் இருக்கணும். நல்லா வெந்ததி திராட்சை, முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாம் மேலே தூவிட்டு நல்லா நெய்யில் வறுத்து அப்புறம் போடணும். நம்ம சாதா போட்டுறாதீங்க. நெய்யில் வறுத்து பொன்னிறமாக வறுத்து போட்டு கொஞ்சம் ஆற போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா மில்க்மேடு, அது கூட கொஞ்சம் மில்க்மேடு, சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, சர்க்கரை போட்டு நல்லா கிளறணும். இன்னும் நல்லா வேகணும். வெந்ததையும் காட்டுறேன், சர்க்கரை போடுறது, மில்க்மேடு போடுறதெல்லாம் காட்டுறேன். குழந்தைங்க நல்லா சாப்பிடும். ஏன்னா குழந்தைங்க ஒன்றும் கேரட்டே சாப்பிட்றது இல்லையே. கண்ணுக்கு இதுக்கெல்லாம் நல்லது உடம்புக்கு குழந்தைகளுக்கு. வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் மில்க்மேடு, இது கூட மில்க்மேடு, சர்க்கரை, தாளித்த திராட்சை, முந்திரி எல்லாம் போடணும். இப்போ மில்க்மேடு 2 ஸ்பூன் போடுறோம். இது கூட சர்க்கரை போடுறோம். மில்க் மேடு போடுறதுனால கொஞ்சம் அளவாக சர்க்கரை போடுறோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எங்களுக்கு இஷ்டம். நெய் ஊற்றி திராட்சை முந்திரியெல்லாம் அப்படியே வறுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து அல்வாவில் போடணும். நெய் காஞ்சிருச்சு பாருங்கள். எல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக நிறுத்து கேரட்டில் சேர்த்து போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சு தான் போடணும். பச்சை முந்திரி ஆயிடுச்சு பாருங்கள். பாயசம் ஒரு கல்வாழை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அப்போ தான் அது அப்படியே கெட்டியாக இருக்கும். அது சுண்டிகிட்டு இருக்கல, அப்படியே கெட்டியாகும். சரிங்களா? இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழந்தைங்க அப்படி விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணி அப்படி சாப்பிட்லாம். கண்ணுக்கு நல்லது குழந்தைகளுக்கு. அதில் வெயிலெல்லாம் காட்டுவோம், இப்போ காட்டுறதும் இல்லை. அதனால் இதெல்லாம் கேரட்டெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கண்ணுக்கு நல்லது. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். ரெடி கேரட் அல்வா.